அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 23/6/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 657 ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு யார் யாருக்குலாம் வேணுமோ கமெண்டில் லிங்க்குன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்குலாம் கமெண்ட் உங்க இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்துடும். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய கெஸ்ஸிங் கமெண்ட்டை மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு லிங்கை கேட்டு வாங்கி மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிங்க. இப்போ ஒரு மெம்பர்ஷிப்புக்கான ஒரு வின்னிங் இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட் ரிவியூல பார்த்துருவோம். ஓகேங்களா? ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 251. ஓகேங்களா? இதில் நமக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 251 நம்ம எடுத்த ரிசல்ட் 851 நம்ம வீடியோவில் வந்தது. இது வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு நம்பருங்க. இது வந்து நம்மளோட வீடியோவில் போட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்லேயே போயிருக்குங்க. அதாவது 219. அதாவது பாக்ஸில் நான் சொல்கிறது பாக்ஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 951. நேற்று பார்த்தீங்கன்னா பிசி பாஸு, இன்றைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்தானத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி பாஸு, நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி பாஸு. ஒன்று ஏ போர்டு மிஸ் ஆகுது, இல்லை பி போர்டு மிஸ் ஆகுது, ஏதாவது ஒன்று இப்படி தான் மிஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் ஓரளவுக்கு பிசி பாஸ் ஆகி அந்த காம்பன்சேஷன்ன்றது நமக்கு கிடச்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் 51 பாஸு. இதே நீங்கள் பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 51 பாஸு. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இன்றைக்கி ஒரு கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு வின்னிங், ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். நம்ம கொடுத்த ஏபிஏசிபிசியில் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 51 பாஸு. ஓகேங்களா? அதாவது பிசி வின்னு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் 2 பாஸு. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் வருது. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற நம்ம எடுக்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் அந்த வந்துடுது. ஒரு நம்பர் தான் எங்கிட்டாவது மிஸ் ஆயிடுது. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும் எது என்னென்ன ப்ளே பண்ணலான்றது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஏ போர்டு 2ன்னு உள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு அதிக சான்சஸ் உள்ள அடுத்த வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 4 தான். அதாவது 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 4க்கு அடுத்தாப்புல 8க்கு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதாவது 4 இல்லைன்னா 8 இது 2ம் இல்லாத பட்சத்துக்கு 6க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8, 6. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர், இதில் ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 8, 6. இது மாதிரி தான். அதளவுக்கு நீங்கள் ஏ போர்டு மட்டும் விளாட்றவங்களா இருந்தால் 4யும் சேர்த்து எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 வச்சு நம்மளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அதாவது பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 4, 0. ஓகேங்களா? 7. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டு 5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. ஓகேங்களா? 3க்கு அடுத்தாப்புல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நேற்று 7 வந்த 2 இன்னைக்கு சீல வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 6.
சி போர்டு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 2, 6 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்தாச்சு. மூணுலையும் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபி ஏசி பிசி அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நமக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4-6. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4-6. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4-8. ஏன்னா 4 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் உள்ள வர்றதுக்கு நாளைக்கு வர்றதுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 0-7. ஓகேங்களா? 0-7க்கு அடுத்தாப்புல நமக்கு சான்சஸ் உள்ள ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 0-7க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 38. 38 அது இல்லாத பட்சத்துல 67, அப்படி இல்லைன்னா 69 இதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நாளைக்கு 4ம் 6ம் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. சாரி, நாளைக்கு இல்லை, டுடே அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் டுடே நம்மளுக்கு 4, 6 ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப்ல சேரலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின்ன்ற லிங்கை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு வரும். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல மெம்பர்ஷிப்ல வர ஒரு ஜாயினிங் லிங்கையும் மெம்பர்ஷிப்ல வர ஒரு கெஸ்ஸிங்கையும் இந்த வீடியோல கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி கம்பேரிசன் பண்ணி விளையாண்டீங்கன்னா சும்மா சூப்பரா தரமா வின்னிங்கே எடுக்கலாம். இது ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் 4-6, 4-8, 0-7, 3-8, 6-7, 6-9. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கவனமா விளையாடுங்க. லிமிட்டா ப்ளே பண்ணுங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனலாக பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு அக்ஷயா லாட்டரி 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 867. ஓகேங்களா? 867. 867க்கு அப்புறம் 809. 867க்கு அப்புறம் 809. ஓகேங்களா? 809க்கு அடுத்தாப்புல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 302. 302. 302க்கு அடுத்தாப்புல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 981. ஓகேங்களா? 981. 981 அக்ஷயா லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ் இப்போ நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபிஃப்த் நம்பர் 932. ஓகேங்களா? 932. அதுக்கப்புறம் 706. நம்மளுக்கு இந்த ஒரு அவுட்புட் தான். அதாவது குறைஞ்ச நம்பர் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்கில் 251 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் 861, 809, 302, 981, 932 அண்ட் 706 இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதனால பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 251 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட் 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் என்னென்ன போர்டு ப்ளே பண்ணுறீங்க, என்னென்ன 3 டிஜிட் ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட் 251 வச்சு 23/6/2024 ஒரு கெஸ்ஸிங் தான். அது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 473. ஓகேங்களா? 473. சரி, இது மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. 473 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு. டுடே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா?
உங்களுக்கு வேறு இன்னும் கெஸிங் தேவை வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. 251 வச்சு வரக்கூடிய அவுட்புட் தான். நம்ம என்னன்னு பார்த்துட்டு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஒரு கெஸிங் தான் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் மெம்பர்ஷிப் கெஸிங்கோட மேட்ச் பண்ணி கவனமாக பார்த்து விளையாடுங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸிங் முடிச்சாச்சு. டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாட்டரி பொழுதுபோக்கிற்கான லாட்டரி மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கேசிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. நன்றி, வணக்கம்.